ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சாய் இன்ஃபோ மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசின்னு சொல்லப்படுற பிஃபார்ம் இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாகவும் கோர்ஸ் ஓரியன்டாகவும் காலேஜ் ஓரியன்டாகவும் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பிஃபார்ம்னு சொல்லப்படுற இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இளங்கலை ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லப்படுது. அதாவது பிஃபார்மோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிறது தாங்க இதோட ஃபுல் ஃபார்ம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 8 செமஸ்டராக பிரிச்சிருப்பாங்க. ஃபார்மசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மருந்துகளை பற்றி படிக்கிற ஒரு நல்ல சிறந்த படிப்புன்னு சொல்லலாம். அதாவது மருந்துகளோட தொகுப்பு, மருந்தோட அளவு, அது எப்படி உருவாக்குறாங்க, அதோட ரசாயனத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய மருந்துகளை வந்து முன்கூட்டியே சோதனை செஞ்சு அதில் வந்து ஏதாச்சும் நன்மைகள் தீமைகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி படிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படிப்பில் மருந்துகளை பற்றி முழுக்க படிக்கிறதாங்க இந்த பிஃபார்ம் அப்படிங்கிற இந்த படிப்பு. இதோட கல்வி தகுதிகள் பார்த்தோம்னா நமக்கு 12 அதாவது 12th முடிச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல், அப்புறம் கணிதம் போன்ற பாடங்கள் வந்து கட்டாயம் எடுத்து படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்வில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இந்த பிஃபார்மில் வந்து நம்ம எந்தெந்த விதமான சப்ஜெக்ட்ஸை நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மருந்து வேதியியல், மருந்தியல் பகுப்பாய்வு, மருந்து உயிரி தொழில்நுட்பம், அப்புறம் மருத்துவமனை மருந்தகம் மற்றும் மருத்துவ மருந்தகம், அப்புறம் மருந்தியல் நீதித்துறை, அப்புறம் மருந்து மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சப்ஜெக்ட்லாம் நம்ம வந்து இந்த கோர்ஸில் பிஃபார்மில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிஃபார்ம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஃபார்மசி, டி ஃபார்மசி இது ரெண்டும் படிக்கலாம். அப்புறம் சம்பளம் பற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே சேர்றோம் அப்படிங்கிறது பொறுத்திருக்கு. தோராயமாக வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா 2.5 lakhsலேருந்து நம்ம 4 lakhs வரலும் இதில் ஏர்ன் பண்ணலாம். இதை படிக்கிறதுக்கு உண்டான செலவுகள் பார்த்தீங்கன்னா நம்ம பிஃபார்ம் படிக்கிறதுக்கு இயர்லி பார்த்தீங்கன்னா 70,000லேருந்து 3 lakhs வரலையுமே காலேஜஸ் இருக்குது. அதுவும் நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. இந்த மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்தகத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், மருந்துகள் வந்து எங்கே தயாரிக்கப்படுது, அந்த மருந்துகளோட அளவு எவ்வளோ இருக்கணும், அதில் ஒரு மருந்து இப்போ காய்ச்சலுக்கு ஒரு மருந்து தயார் பண்ணுறோன்னா அந்த காய்ச்சலுக்கு வந்து எந்தெந்த மாதிரி சத்துக்களும் சேர்த்து அந்த மருந்துகளை நம்ம தயார் பண்ணணும், அது எவ்வளோ அளவில் இருக்கணும், எவ்வளோ மில்லிகிராமில் இருக்கணும் அப்படிங்கிறது, ஒரு டேப்லெட் வந்து எவ்வளோ அளவுகள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் கோர்ஸில் வந்து ஃபுல்லாக இவங்க படிப்பாங்க. மருந்துகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறது அந்த இதுவும் படிப்பாங்க. அதான் மெடிக்கலுக்கு எந்த லைனில் போகணும், அந்த மெடிக்கலில் வந்து எந்த அளவுக்கு மருந்து நம்ம சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் ஃபுல்லாக படிப்பாங்க. மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிறவங்க பார்த்தீங்களா அவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த பிஃபார்ம், டிஃபார்ம், அப்புறம் ஃபார்ம் டி இந்த மாதிரி கோர்ஸ் படித்தவங்க தான் இருப்பாங்க. நம்ம வந்து மருந்து துறையில் வந்து நிறைய படிப்புகள் இருந்தாலும் ஃபார்ம் டிக்கு அப்புறம் வந்து ஒரு சிறந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிஃபார்ம்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல வேல்யூ உள்ள கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து புதுவிதமான நோய்களோ ஏதாவது ஒரு நோய் தாக்கங்கள் ஏற்பட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மனித உயிர்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளாகுது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருந்துகளோட தேவை வந்து எப்பயுமே அதிகமாகவே தேவைப்படுது. அந்த மாதிரி மருந்துகளோட தேவைகள் அதிகமாக இருக்கிறப்ப அந்த மருந்து பற்றி படிக்கிற நம்ம பிஃபார்ம் முடித்த ஸ்டூடெண்ட்ஸோட தேவைகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலரியும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு சேலரியும் எந்த ஒரு இது இருக்காது. நம்ம எங்கே போய் சேர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. மெடிக்கலில் நம்ம வந்து சேரலாம், மெடிக்கல் சேரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளே ஓனாகவும் மெடிக்கல் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம மருந்துகள் எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஜாப் பொசிஷன்ஸும் நமக்கு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படிப்பை தாராளமாக எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் வந்து உங்களுக்கு லோ ஃபீஸில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் வித் ஸ்காலர்ஷிப்போட. இந்த தகவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.